என்னை வெட்டாதீர்கள். நீங்கள் ஒரு வருடத்தில் வெளிவிடும் 22 கிலோ கார்பன் டை ஆக்சைடை நான் ஆக்சிஜனாக மாற்றுகிறேன். என்னை வாழ விடுங்கள். எழுதியவர் மகாதேவ ஐயர், ஜெயராம சர்மா, மேல்நாள் தமிழ் மொழி கல்வி இயக்குனர், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. என்னை வெட்டாதீர்கள். நீங்கள் ஒரு வருடத்தில் வெளிவிடும் 22 கிலோ கார்பன் டை ஆக்சைடை நான் ஆக்சிஜனாக மாற்றுகிறேன். என்னை வாழ விடுங்கள். பார்த்தவர்கள் எல்லோரும் பக்குவமாய் வந்தமர்ந்து பல கதைகள் பேசினிடம் பானமெல்லாம் பருகிடுவர். வேர்த்தொழுகி நிற்பார்கள். விரைந்தங்கே ஓடி வந்து வியர்வை தனை போக்கிவிட்டு வியந்தென்னை பார்த்து நிற்பர். பெரியவரும் சிறியவரும் பேதமின்றி வந்திடுவார். அருமையாய் பல கதைகள் அவர் அங்கே பேசிடுவார். உரசல்களும் வருமங்கே, ஊர்வம்பும் தேடி வரும். பெருமளவில் சண்டைகளும் பின்னேறம் நடக்கும் அங்கே. பஞ்சாயம் செய்வாரும் பல காதல் செய்வாரும் பாங்காக என்னிடத்தை தேர்ந்தெடுத்து நிற்பார்கள். வெயில் நேரமானாலோ விரைந்தங்கே கூட்டம் வந்து பையவே அமர்ந்திருந்து பரவசமே கொண்டு நிற்பர். எங்கிருந்தோ பறவையெல்லாம் என்னை நாடி ஓடி வந்து இங்கிதமாய் இருந்தபடி சங்கீதம் பாடி நிற்கும். குயில் கூவும் ஒரு பக்கம், குரங்கு ஓடும் மறுபக்கம், அணிலெல்லாம் அணிவகுத்து ஆடி அசைந்து தோடி நிற்கும். இளநீ வெட்டி விற்பாரும் இனிப்பு செய்து விற்பாரும் இருப்பதனை பார்த்துவிட்டு எங்கிருந்தோ கூட்டம் வரும். என் நிழலில் எல்லோரும் இருப்பதனை பார்த்தவுடன் எனக்கு வரும் இன்பமதை எண்ணிவிட முடியாது. ஊர் நடுவே நான் இருந்தேன், உதவி நின்றேன் யாவருக்கும். யார் செய்த பொல்லாங்கோ நான் அங்கே இல்லை இப்போ. புது தலைவர் வந்தவுடன் புது திட்டம் போட்டார்கள். திட்டம் வந்த காரணத்தால் தீர்ந்ததுவே என் வாழ்வு. ஊர் நடுவே நான் நின்றால் உபத்திரவம் எனச் சொல்லி வேரோடு என்னை சாய்க்க விரைந்தங்கே செயற்பட்டார். வீதியை பெருக்குவதற்கு வில்லங்கம் நான் என்று வெட்டுதற்கு தீர்மானம் விரைந்தங்கே எடுத்திட்டார். வெட்டுகின்ற செயல் பற்றி விவாதங்கள் நடந்தாலும் வெட்ட வேணும் எனும் கட்சி வெற்றி அங்கே பெற்றதுவே. இரவோடு இரவாக என்னை வெட்டி வீழ்த்தினரே, மறுநாளே விறகாக மண் மீது நான் கிடந்தேனே. நிழல் கொடுத்து நின்ற என்னை நினைத்துமே பார்க்காமல் என்னை எடுத்து எரிப்பதற்கு எல்லோரும் படையெடுத்தார். இப்படியாயிருப்பார்கள் என்றெண்ணி பார்க்கையிலே மனித மனம் மறத்துவிட்ட வக்கிரத்தை நினைக்கின்றேன். எப்படித்தான் இருந்தாலும் எல்லோருக்கும் நிழல் கொடுத்தேன் எனும் நினைப்பு எழும்போது என் அளவில் மகிழ்கின்றேன். மரமாக இருந்தாலும் மனிதர்க்கெல்லாம் துணையானேன். என் அருமை உணராமல் என்னை சரித்து விட்டார்கள். மரமளிக்கும் அரக்கத்தனம் மனிதகுல இழுக்காகும். என்னை அளித்த மனிதர் தமை எண்ணி எண்ணி அழுகின்றேன். எழுதியவர் மகாதேவ ஐயர், ஜெயராம சர்மா, மேல்நாள் தமிழ் மொழி கல்வி இயக்குனர், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. நன்றி ஐயா, நன்றி. அருமையான ஒரு படைப்பு. மீண்டும் ஒரு முறை வானமுதம் சார்பாக உங்களுக்கு எமது நன்றிகள். அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே. ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே. கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே. அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே. மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே.
நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே. அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்ததே, 4 மணி பூவிருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே. அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ. அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ. அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே.